இத பார்க்க கல்யாண வீடு மாதிரியே இருக்கு. ஒருத்தரையும் காணோம். நல்ல வேளை நீங்க முன்கூட்டியே வந்துட்டியே. நாளை கழிச்சு தானே ஃபங்க்ஷனு. எனக்கு கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வருவாவே. ஆமா, ஆனா இந்த வீடு பத்துமான்னு தான் தெரியல. எல்லாரையும் எங்க படுக்க வைக்கிறது, எப்படி சாப்பாடு பொங்கி கொடுக்குது, இதெல்லாம் நினைச்சாலே தலை கிறுக்கு பிடிக்குது. அதுல என்ன இருக்க, நீ எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாவே. 2 நாள் எல்லாமே நல்லா நடந்து முடிஞ்சா சரிதான். அதான் நாங்களும் உங்க கூட இருக்கோம்ல, பாத்துக்கலாம். 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு ஒரே பேச்சு உங்களுக்கு. வந்துட்டியா? பிள்ளைகள எங்க? இந்த இருக்கத்த. வாங்க வாங்க, அங்க என்ன நிக்கிறியே? நல்லா இருக்கே மக்களே. ஆமாத்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. ஆமா, உங்க வீட்டுக்காரருங்க? அவரே நைட் வரேனாரு. என்னக்கா, நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன்ல. இப்பெல்லாம் அங்க ஊர் சைடு பார்க்க முடியல உன்ன. எங்க வரது, வீட்டு வேலை அது இது, இவளுக்கு படிப்பு எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கு. ஓ, பிள்ளைகள் எங்க? இங்கதான் மேல போனாவே. தீப்தி, பிரவீன். தீப்தி, என்னம்மா? இங்க பாரு யார் வந்திருக்கான்னு. யார் வந்தா எனக்கு என்ன? கூப்பிட்டு வச்சு பேசுங்க, இல்லனா ஏதாச்சும் கொடுத்து அனுப்பி விடுங்க. இப்போ நீ கீழ வரியா இல்ல நான் அங்க வரவா? இருங்க வாரேன். உன் பிள்ளை பேச்சு என்ன குறையல போல. வெளியில வந்தா கொஞ்சம் பேச்செல்லாம் மாறுது. அது எல்லா பிள்ளைகளும் அப்படிதான், கண்டுக்க கூடாது. ஆமா. யாருமா வந்திருக்கா? ஏய் கமலி, நீ எப்ப வந்தா? இப்பதாண்டி வந்தேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வாரேன். பிரவீன், கடைசியா உங்க வீட்ல ஒண்ணு பார்த்தது. நீ இன்னும் இந்த பியாக்க மாத்தலையா? நீ இன்னும் இந்த ஹாஸ்டல் மாத்தலையா? நீ எப்படி இந்த பியாக்க மாத்தலையா, அத மாதிரியே முடியும் மாற மாட்டேங்குது. ஆமா, நீ என்ன தேக்கா? நான் உனக்கு அப்புறமா எடுத்து காட்டுறேன், கொண்டு வந்திருக்கேன். சரி, ஊர்ல இருந்து வந்திருக்கல, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? இல்லடி, எதுவும் வாங்கல. ஏடி, உங்க கிராமத்துல இருந்து நல்ல பளபளன்னு மாம்பழம் கிடைக்கும். அது 2 சாக்கு பையில போட்டு கொண்டு வரடி தானே. மாம்பழ சீசன் முடிஞ்சிச்சுடி, இல்லாட்டா கொண்டு வந்துருவா. பாத்தியா? இவ்ளோ பேசுறியே, நீ என்ன கொண்டு வந்தா? வா காட்டுறேன் பாரு. எங்க அம்மா ஒரு சாக்கு முட்டையே கொண்டு வந்திருக்கு. சரி, உங்க அம்மா வரலையா? அண்ணா உட்கார்ந்து இருக்காங்களா? ஐயா, சித்தி அவங்கள பார்க்கவே இல்ல. நானும் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். அவகிட்ட பேசுறா. சித்தியை கண்டிக்கவே இல்லல்ல. எப்படி சித்தி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீயும் இப்ப 5 அப்பா தானே? ஆமா சித்தி. சித்தப்பா வரலையா சித்தி? அவங்க நைட் வருவாங்கம்மா. வராங்களா? சரி சரி. உங்க வீட்ல உங்க அப்பாவை கெட்டி போட்டு வந்துட்டீங்களா என்ன? ஏன் இப்படி கேக்குறா? இல்ல, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சித்தப்பா முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்கல்ல. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குதான். அப்ப சரி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வீட நீ சுத்தி பார்த்தானா அவ்வளவுதான் அசந்து போயிருவா. என்ன பெரிய வீடு தெரியுமா? எல்லா இடத்துலயும் டிசைனா தொங்க விட்டுருக்காவ நிறைய. இதே வீட்டை பாக்குறதுக்கு மியூசியம் மாதிரிதான் இருக்கு. நானும் பிரவீனும் இவ்வளவு நேரம் இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னும் சுத்தி பார்த்து முடிக்கல. நீயும் வா, நம்ம சேர்ந்து பார்க்கலாம். உங்க 2 பேருக்கு டீ வேணுமா? எனக்கு வேணும் தெரியுமா? ஏட்ட, உனக்கு சுத்தி காமிக்கிறேன்னு சொன்னேன்ல. நீ பொறுமையா சுத்தி காமி, எனக்கு வயிறு பசிக்கும்ல. கிச்சன்ல இருக்கு மக்களே, உனக்கு ஸ்நாக்ஸ் என்ன வேணுமோ எடுத்து தின்னு போ. சரி பெரியம்மா. ஏப்ல, உனக்கு வேணுமா? ஆமாக்கா, எனக்கு ஒரு டம்ளர் டீயும் கொஞ்சம் முறுக்கு மிச்சர் எடுத்துட்டாயா. கிச்சன்ல இருக்கு எல்லாம், உனக்கு என்ன வேணுமோ எடுத்து வச்சு சாப்பிடு. என்னக்கா நீ எடுத்தாயா? வந்தது ஒரே டயர்டா இருக்கு, மேலாம் வலிக்குது. சரி இரு, எடுத்துட்டு வரேன். எம்மா எம்மா, எதுக்கு பின்னாடி கத்திட்டு வரா? என்னாச்சு சொல்லு. வந்த உடனே 2 பேரும் திங்க தான் செய்றாவே. ஆமா, தூரத்துல இருந்து வந்திருக்காவல, பசிக்குமா இருக்கும். எனக்கு இது அப்படி தெரியலையே. திங்கிறதுக்கு நீ கல்யாணத்துக்கு வந்தற மாதிரில இருக்கு. 3 நாள் வீட்ல பொங்க வேண்டாம் வந்திருக்கவே. என்னவோ. சரி இரு, அவ காப்பி எதை கேட்டா எடுத்து கொடுக்கணும். உங்க தங்கச்சி என்னமே இவ்வளவு சோம்பேறியா இருக்கவே? அவ சின்ன வயசுல இருந்தா அப்படிதான். வந்ததுல இருந்து சோஃபா விட்டு எழும்பவே இல்ல. அவ இனி 3 நாள் கழிச்சு போறது வரைக்கும் அங்க இருந்து எழும்ப மாட்டா. என்னமா, காப்பில போட்டாச்சா? இல்லனா நான் இது போடணுமா? இல்ல, நீ எல்லாம் போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்களா வந்தது ரொம்ப வசதியா போச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, சரியா? இங்க பக்கத்துல தான் கடை இருக்கு. இல்ல, நீ இப்போதைக்கு எதுவும் தேவையில்ல. நம்ம இனி கல்யாண வேலையை பாப்போம். சரிம்மா, நான் ஏதாச்சும் கிச்சன்ல இருந்தா சாப்பிட்டுட்டு வரேன். சரி, நீ எதை சொல்லிட்டு இருந்தால, என்னாச்சு? தெரியுமா? என்ன மக்களே? நீங்க வாங்கிட்டு வந்த மிச்சர் நல்லா இருந்துச்சு. அப்படியே மக்களே, சாப்பிட்டியா? சாப்பிட்டனால தானே சொல்றா. ஆமா, ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு ஜூஸ் எதுவும் வாங்கிட்டு வரீங்களா? ஏனா ஒரே தண்ணி தாகமா இருக்கு. வெளியில ஒரு குடத்துல கலனி தண்ணி இருக்கு, போய் எடுத்து குடி. அது மாடு தான் குடிக்கும், அதனால தான் வாங்கிட்டு சொன்னேன். தெரியுமா, இத குடிக்க இருக்கா? டீ போட்டு வச்சிருக்கலாம் மக்களே. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் கூலா குடிக்கிற மாதிரி இருக்கா? இந்த சவடப்பு, மிரண்டா, ஃபேண்டானு. நைட் உங்க அப்பா வருவார்ல, அப்ப வாங்கிட்டு வர சொல்லு. அப்படியே இல்லை மக்களே. சரி பெரியம்மா, இருக்கட்டும். அடுத்த வாட்டி வாங்கிட்டாங்க. அடுத்த வாட்டி சவடப்பு வேண்டாம், நீங்க பொவன்டா
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.